நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதேபோன்று தென்னிந்திய பகுதிகளின் மேல் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழைக்கு வாய்ப்பு இருப்பதால் நாளை முதல் தமிழ்நாட்டில் வெப்பம் குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தற்போது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சாதகமான சூழ்நிலையின் காரணமாக நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழைப்பொழிவுகளின் காரணமாக அடுத்து வரும் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவதற்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.